ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதம் போடுறதுக்கு ஒரு சின்ன சிக்கு கோலம் பார்ப்போமா? ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஒம்பது 1 நேர்புள்ளி வச்சுருக்கேன். 9 7 5 3 1. இப்போ போட ஆரம்பிப்போமா? இந்த நடுப்புள்ளி இருக்குல்ல, இந்த நடுப்புள்ளியில் இப்படி ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்பு போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அந்த நடுப்புள்ளியை உள்ளே வச்சு ஒரு வி மாதிரி ஷேப்பு. இப்போ இந்த 3 புள்ளியையும் ஜாயின் பண்ணி முதல்ல போட்டுடுவோம். இப்படி. இப்போ இந்த பக்கம் இந்த 3 புள்ளியும் இப்போ நடு போட்டாச்சு. ஓரத்தில் போடுவோமா? வாங்க. இப்போ இந்த 5 புள்ளி ஓரத்தில் இருக்குல்ல, 4 பக்கமும் இந்த 5 புள்ளிகள் இருக்குது. முதல்ல இதை ஜாயின் பண்ணிப்போம். இப்படி விட்டுருங்க. இது இப்படி இதில் ஜாயின் ஆக போகுது. இதே மாதிரி 4 பக்கமும். இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 5 புள்ளி இருக்குல்ல, இது இதே மாதிரி இந்த 5 புள்ளி, இந்த 4 நடுவில் 1. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தடில் போடுறோம். இங்கேருந்து வந்து இதை சுற்றி இதில் கொண்டு ஜாயின் பண்ணணும். அதே போல் இங்கேருந்து வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிட்டு இதில் கொண்டு ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றி இதில், அதே போல் இங்கேருந்து வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றி இதில். தனி கலரில் போட்டிருக்கோம். கம்பி எப்படி போகுதுன்னு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ அடுத்தது மீதி இருக்க புள்ளிகளை ஜாயின் பண்ணுவோமா? இங்கேருந்து வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த பக்கம் வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி கொண்டு வந்து ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து முடிக்கிறோம். கோலமே போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். ஈஸியாக இருக்குல்ல? கோலம் போட்ட கஷ்டமே தெரியாமல் நம்மளால் ஈஸியாக போட முடியும். இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் மார்கழி மாதத்தில் ஒரு நாள் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மார்கழி கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.